சபைக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய் ஏங்க அந்த ஆள் தெரியுமா? யாருங்க சொன்னா தெரியுங்க? நான் எப்படி மற்றவன் புரியுமா? எப்படி விட்டாருங்க? ஒன்று விடுவேன் உன்னை. நான் செத்து விடுவேன். ஜாக்கிரதை. ஏய் நான் எங்கே இருக்கின்றேன்? எங்க இருக்கிறீங்க? என் நாடு இது. நாடு இது சிவனாமந்தாபுரி பட்டணம். சிவனாமந்தாபுரி பட்டணம். ஆமா சரிங்க. சிவனாமந்தாபுரி பட்டணத்தில் தவத்தோடு பரிமாணம் செய்யக்கூடிய பரிமாணம் செய்யக்கூடிய போருக்கஞ்சாத போர் வேந்தன். ஆனா போர் வேந்தன் போருக்கு அஞ்சாத போர் வேந்தன் தங்களுடைய பெயர். ஆமா அப்படி போர் வேந்தனாக இருந்தாலும் அவன் இப்போ என்ன வேலை எனக்கு? என்னங்க வேலை? ஏய் ஓய் என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என்னங்க வேலை? காடு சென்றால் 6 மாத காலமாக வேட்டையாடுவேன். வேட்டையாடுறது. ஆமா. வீடு சென்றால் 6 மாத காலம் வீட்டிலே அரசாட்சி புரிவேன். அரசாட்சி செய்யறது. இப்படி நான் இப்படி மாறி 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 காட்டிலே 6 மாதம், 6 மாதம், வீட்டிலே அரண்மனையிலே 6 மாத காலம், 6 மாதம் கழித்து கழித்து இப்பொழுது வேட்டையாட வந்து வேட்டையாட 6 மாத காலமாகிவிட்டது. ஆகிவிட்டது. என்னுடைய மனைவியாகிய சங்குமதி எனக்கும் திருமணமானதாகி அள்ளி செல்லமாக ஒரே ஒரு பிள்ளை. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஏய் ரொம்ப கஷ்டமா இருக்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு கல்யாணம் கூடாதா? இல்லைங்க அப்படி இல்லைங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அப்படி சரி திருமணமாகி எனக்கும் அவனுக்கும் அள்ளிச்செல்லமாக ஒரே ஒரு ஆண் குழந்தையாக பெற்றெடுத்து அந்த பிள்ளையுடைய பெயர் என்னதுங்க? அழகிலே சிறந்தவன். அழகிலே சிறந்தவன். ஆமா மிகவும் வல்லமைசாலி. வல்லமைசாலி என்னை போல உங்களை போல. ஆமா அப்படிப்பட்ட வல்லமைசாலியாக இருக்கக்கூடிய வாடா மகனே வருங்கால இளவரசே என்று போற்றி புகழக்கூடிய அரசுக்கு உரிமையானவன். உண்மைதான். என் மகனுடைய பேர் தெரியுமா? அல்லிவேந்தனோ என் மகன். அப்படி அல்லிவேந்தனை பெற்றெடுத்து சீரம் சிறப்போடு நாங்கள் வாழும் தருவாய். நான் காட்டுக்கு வந்து 6 மாத காலமாகிவிட்டது. ஆயிடுச்சுங்க. ஆமா ஆமாங்க. இந்த 6 மாத காலமாக என் மனைவியை கூடி விட்டு இருந்திருப்பேன். ஆமாங்க. என் மகனை பார்க்காமல் படிக்க என்னால் இருக்கவே முடியவில்லை. அதனால மகனை சென்று மனைவியும் பார்த்துவிட்டு மகனையும் பார்த்துவிட்டு 6 மாத காலம் அங்கே கழித்து விட்டு பிறகு வேட்டையாட போகலாம். ஆமாங்க. போகலாமா? வாங்க போலாம். அரண்மனைக்கு போகலாமா? போலாங்க. வாங்க போலாம்.
வந்து விட்டேனடி. நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் சாமி. வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் வந்தீர்கள். ஆமா. சரி வாருங்கள், அரண்மனைக்கு சென்று உணவு தருகிறேன், சாப்பிடுவீர்கள். உணவனுக்கு தேவையில்லை, தலையை பேசிக் கொள்கிறேன். அள்ளிச்சலமாக உனக்கு எனக்கு பிறந்தானே, இந்த போர்வை எனக்கு பிறந்த என் மகன் அள்ளிமுத்து, அவனை பார்க்க வேண்டும். அடி பைத்தியக்கார், அழைத்து வா மகனை பார்க்க வேண்டும். மகனா? ஓ எங்கே மகன்? மகன் இருக்கிறான், வாங்க சாமி. நான் கேட்பது என்ன, சொல்லக்கூடிய பதில் என்ன? மகனை அழைத்து வா என்று சொன்னால் மறுவார்த்தை பேசிக்கொண்டு நிற்கின்றாய். கோவட்டுகளாக மகனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு வந்திருக்கிறேன். நீ என்ன இப்படி பேசுகிறாய்? அழைத்து வாடி மகனை. சாமி, நான் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், கேளுங்கள். என்ன? ஆரவள்ளி பெண்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக வேண்டி என்னுடைய அண்ணன்மாருடைய துன்பத்தை நீக்குவதற்காக வேண்டி நமது மகன் அள்ளிமுத்து மலையாளி ரெட்டி பெண்களுடைய கொட்டத்தை அடக்க அங்கு நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம் போயிருக்கிறான் சாமி. என் குலத்தை அழிக்க துணிந்து விட்டாயே பாதையே. ஐயோ, வாழைக்கு ஒரு கொலை போல ஒரே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இந்த சிவனந்தாபுரிக்கு அவன் தான் எனக்கு பின்னு தலசால வேண்டும் மனதையே எண்ணியிருந்தேனே. என் அன்னத்தை பின்னமாக்கி விட்டாயே. உன்னுடைய ஆரவள்ளி பெண்களை பற்றி உனக்கு தெரியுமாடி? பைத்தியக்காரி, அவள் எப்படிப்பட்டவன்? பில்லி சூரியம், இப்படிப்பட்ட அரைச்சொல் மந்திரம், காய்ச்சொல் மந்திரம், முக்காய்ச்சொல் மந்திரம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சண்டாளி பெண்களிடத்தில் என் மகளை பிடித்திருக்கின்றாயே. சிறு குழந்தையை பிடித்திருக்கின்றாயே. அவன் என்ன பாடுபட்டானோ, ஏது பாடுபட்டானோ, போனவன் இன்னும் காணவில்லையே.
ஐயோ கடவுளை, என்ன செய்வேன்? என் மகனை இப்படி அநியாயமாக தொலைத்து விட்டாயே, என் குலத்தையே அழித்து நாசமாக்கி விட்டாயே. அத்தையை கை நீட்டி அடிக்க விடுவதற்கு கடுத்து எடுத்தது யார்? அத்தையை கை கடித்தான். என்ன தவறு செய்தாய்? இங்க இருக்கிற வந்து என்ன அடி என் அத்தை மேல் பட்டால் மரியாதை கட்டிவிடும், ஜாக்கிரதை. நீயாவரா என் மனைவி அழிக்கும் போது நீ வந்து தடுக்கக்கூடிய காரணம்? நீயாவது உன்னுடைய நாளம் கட்டவரே. என் மகன் ஏறி செல்லக்கூடிய வாகனம் அல்லவா? என் மகனோடு சென்ற புறவை அல்லவா? ஐயோ, புறவையும் வந்தாத புட்டினை காணலையா? குதிரை வந்தது, என்னுடைய குழந்தையை காணவில்லை. இந்த அஸ்வம் வந்தது, என் அழகான அள்ளிமுத்துவை காணவில்லையே. என்ன இது? என் மகன் ஏறி சொல்லக்கூடிய இந்த குதிரை மட்டும் தனியாக வந்திருக்கின்றது. என் மகனுக்கு உன் அண்ணன்மார்களை கோலத்தை அழிப்பதற்காக உன்னுடைய குடும்பத்தை நிலைநாட்ட, சந்திர குலத்தை நிலைநாட்ட என்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழித்து அநாசம் செய்து விட்டான். எங்கடே என் குழந்தை? சொந்தவர்களே, சதிக்காரர்களே, உங்கள் குலம் அழிக்காத நாட்டமாக போனாங்க. எனக்கு என்னடா? என் குழந்தை அழிந்து விட்டது. என் குழந்தை எங்கே? எங்கடா? எங்கே என் குழந்தை? எங்கே அள்ளிமுத்து? எங்கே ஆண்டவா? அள்ளி வேந்தனே, வேறு சென்ற புறவை இப்படி தனியாக வந்திருக்கிறதே. இருங்க, சற்று இருங்க. இந்த புறவையில ஏதோ ஒரு லிகிதமான எழுதி இருக்கிறது. மகாராஜ்ரீ மகா கணபுரிய பெற்ற தாயாகிய சங்குமதிக்கு நானாகிய அள்ளிமுத்து எழுதக்கூடிய கடிதம். அம்மா, நீங்கள் சொன்னபடி ஆரவள்ளி பெண்களுடைய கொட்டத்தை அடக்கிவிட்டு நான் வந்து கொண்டிருந்தேன். வரும் வழியில் எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. அப்பொழுது என் அத்தை மார்பில் கொடுத்த பூச்செண்டானது மோந்து பார்த்தேன். அதை மோந்து பார்த்தவுடன் மயக்கம் வந்து அதே இடத்தில் மூச்சையாக கிடக்கிறேன். இப்படிக்கு பின்ன மரச்சோலை. போய் பார்க்கலாம். ஏதோ நடந்து விட்டது, சதி நடந்து விட்டது. பாருங்கள், போகலாம். ஐயோ, இந்த மரச்சோலை என்பதோடு இழுத்து நின்று விட்டது. அதன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பாருங்கள், சென்று பார்க்கலாம்.
போல் தெரிகிறது. என் மகன் இப்படி கிடக்கின்றானே. ஐயோ, பட்ட மரம் போல் படுத்து கிடக்கிறானே ஆண்டவா. ஐயோ, உன்னை பார்க்கல வந்து ஆசையாக ஓடி வந்தேன் என் மகனே. உனக்கு என்னடா? பாவி, என் குலத்தை காக்க ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கண்போல் காத்திருந்தேன். அப்படிப்பட்ட குழந்தை, உன் குலத்தை, உன் சந்திர குலத்தை நீ காப்பாற்ற என் குல குழந்தையாளுக்கு நாட்டமாக்கி விட்டாய். எனக்கு ஒரு நாளும் அழிவு வராது. இப்படிப்பட்ட ஒரு இழிவு சாவல்வதற்கு உங்கள் மகன் ஒன்று கோலை கிடையாது. மாமா, இப்பொழுது இந்த அபிமன்னன் நான் வாக்களிக்கிறேன். இறந்த மகன் உங்கள் மகனுடைய இந்த மயக்கல்லில் இருக்கக்கூடிய உங்க மகனுடைய உயிரை திருப்பி தராவிட்டால் நான் சந்திரகுலத்து இளவரசர் கிடையாது. புத்தி கட்டவனை, இறந்து போனவன் இந்த மாநிலத்தில் இறந்தது உண்டா? செத்தவன் மீது உயிர் பிழைத்தது உண்டா? நீ என்னடா உன் குலத்தை காப்பதற்கு என் குலத்தை அழித்து ராசமாக்கி விட்டாவா? ஏய், என்னை தயவு செய்து நம்புங்கள். நிச்சயமாக இவருடைய உயிரை நான் மீண்டு வருவேன். தேவலோக புறப்படுகிறேன். இப்பொழுது தேவேந்திர சென்று பார்க்கிறேன். மாமா, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேள். இப்பொழுது தந்தாய் அந்த வாக்குறுதி, இவன் உயிரை கொண்டு வந்து நிச்சயமாக தருவேன் என்று. ஒருவேளை என் குலமானது அழிந்து இந்த நாசமாக போய்விடும். அப்படி உயிர் மட்டும் நீ கொடுக்காமல் இருந்து விட்டால் சந்திர குல வம்சத்தையே கருவறுக்காமல் இருக்க மாட்டேன். எங்களுக்கு வந்து இடுக்கை தீர்ப்பதற்காக இப்படி ஒரு நிலை இவருக்கு வந்திருக்கிறது. அதனாலே நிச்சயமாக நான் இப்பொழுதே புறப்பட்டு அவருடைய உயிரை எப்படியாவது மீட்டு வருவேன். அதுவரைக்கும் இந்த சடலத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்தும் நேராமல் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்திருப்பீர்கள். என்னை நம்புங்கள் மாமா. அத்தை, என்னை நம்புங்கள். நிச்சயமாக அல்லிவேந்தனுடைய உயிரை நான் மீட்டு தருவேன். என்னை நம்புங்கள் அத்தை. உன்னுடைய வார்த்தையெல்லாம் நம்பித்தானே என் மகளை அனுப்பி வைத்தேன் அபிமன்னா. என் மகனானவன் எதற்கு உதவாத ஒரு எட்டு மரம் போல் பட்ட மரம் போல் படுத்து கிடக்கிறானே. ஐயோ, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறதா? ஒரு பிள்ளை போனால ஒரு பிள்ளை எனக்கு பெயர் சொல்ல இருக்கிறான் என்று நான் மனதை சேர்த்துக் கொள்வதற்கு எனக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை இழந்து விட்டு இப்பொழுது அனாதையாக தவிக்கிறதா அபிமன்னா. என் மகனுடைய உயிரை எங்கிருந்தாலும் கொண்டு வந்தால் ஆச்சுதப்பா. இல்லை என்றால் என் உயிரை நீ உயிரோடு பார்க்க முடியாதடா அபிமன்னா. நீ மட்டும் உயிரை கொண்டு வராமல் விட்டால் உன் சந்திர குலத்திலே முதல் பலி உன்னுடைய அத்தையாக சங்குமதி, இவளை கொண்டு விடுவேன். கவலை கொள்ள வேண்டாம். அதாவது அல்லிவேந்தனுடைய உயிரை நான் மீட்டு வந்தால் வருவேன். இல்லையா என்றால் நானும் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன். நீங்கள் அஞ்ச வேண்டாம். நான் நிச்சயம் அல்லிவேந்தனுடைய உயிரோடு வருவேன். போய் வருகிறேன். போய் வருகிறேன். சடலத்தை விட்டு பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். பார்ப்போம். ஐயோ கடவுளே.